إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்கள் மாதாந்த வகுப்பினூடாக சில செய்திகளை நாங்கள் இந்த நேரலை ஊடாக நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் எமக்கு ஒரு சில அல் குர்ஆன் சுன்னா கூறுகின்ற விடயங்களை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை எமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறை நேசர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தாலாவால் படைக்கப்பட்டிருக்கின்ற மனிதன் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே தங்களுக்கு உரித்தான சுயமரியாதை, சுய கௌரவம், உரிமைகள், அந்தஸ்து, கல்வி புலம் என்ற தனித்தன்மைகளோடு இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலும் எமது நாடுகளிலும் கூட நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கும் மனிதர்களுடைய உரிமைகள், ஒரு மனிதனுக்கு சொந்தமாக இருக்கின்ற தனித்தன்மைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் நடவடிக்கைகளும் நாங்கள் உலக ரீதியாக அல்லது நாட்டு ரீதியாக பார்க்க முடியுமாக இருக்கின்றது. ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் 10ஆம் தேதி மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற தினம், உரிமைகள் தினம் என்று ஒரு தினத்தை அனுஷ்டித்து இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இலங்கையிலும் கூட மனித உரிமை ஆணைக்குழு 1996ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக மனிதர்களுடைய மானங்கள், உரிமைகள், அவர்களுக்கு குறித்தான கடமைகள் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று மனித உரிமை ஆணைக்குழுக்கள் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற, எமது வழிமுறையாக கையாண்டு கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் இவைகளுக்கு மேலால் இந்த மனித மானம் பற்றி, மனித உரிமைகள் பற்றி எங்களுக்கு அழகான முறையிலே தெளிவாக ஏராளமான செய்திகளை எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஒவ்வொரு மனிதர்களுடைய மானங்களும், சுய கௌரவங்களும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளும் சரிவர கொடுக்கப்பட வேண்டும் என்று பல பாதுகாப்பு அரண்களை இட்டு, பல்வேறு முறையான காப்பீடுகளை இட்டு எங்களுக்கு அல் குர்ஆனும் சுன்னாவும் ஒவ்வொரு மனிதர்களுடைய மேற்கூறிய விடயங்களை எல்லாம் பாதுகாத்து வருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இன்றைய இந்த தினத்திலே நாங்கள் காக்கப்பட வேண்டிய மனித மானங்களும் அல் குர்ஆனுடைய எச்சரிக்கையும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, மனித மானங்கள் எங்களுக்கு தெரியும் சிதறடிக்கப்பட்டு மனித மானத்துக்கு எந்தவித பெருமதியும் இல்லாமல் அலக்களிக்கப்பட்டு தூற்றப்பட்ட ஒரு காலம்தான் ஜாஹிலியா காலாமிய மார்க்கம். அந்த காலத்தை கடந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்து மிகப்பெரிய அழகான ஒரு வாழ்க்கை வழிமுறையை எனக்கு ஊக்குவித்தது, காட்டித் தந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையும் அதற்கு சாட்சியமாக இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே எங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் எவ்வாறு சொன்னதோ அதனை போல தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக, சிறந்த ஒரு வாழ்க்கையை பயிற்றுவித்த ஒரு உத்தம புருஷனாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்குகின்றார்கள். அன்பான சகோதர சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் மக்களை எல்லாம் அழைப்பு விடுக்கின்றார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக எல்லா மக்களையும் அழைப்பு விடுக்கின்றார்கள். அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகின்றது. எல்லா அலையாக
அல்லாஹ்வின் தூதருடைய வழிக்காக ஓடோடி மாதத்தினுடைய அரபாவுடைய தினமாக இருக்கின்றது. 10வது நாள் யௌமுன் நஹர் பெருநாள் அறுத்து பலிகின்ற அந்த ஹஜ்ஜுடைய அந்த நாள் அல்லாஹ்வுடைய 2 தினங்களிலும் மக்களை பார்த்து அதிகமாக நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது உரைகள் ஒவ்வொன்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் நிறைவு அந்த கடைசி பகுதியிலேயே தான் வாழ்ந்த அல் குர்ஆன் கூறிய 23 வருட பணியினை சுருக்கமாக சாராக மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள், எத்தி வைக்கின்றார்கள், ஒப்பு வைக்கின்றார்கள். ஒவ்வொரு உபதேசத்தின் போதும், ஒவ்வொரு அவர்களுடைய உரையின் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் தனது மரணத்தை ஞாபகப்படுத்தி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இதற்கு பிறகு என்னை சந்திக்க மாட்டீர்கள் நான் என்ற அந்த சூசகமான ஒவ்வொரு உபதேசத்தையும் அப்படி செய்த மிகப்பெரிய உபதேசம் ஒன்றுதான் ஒரு போது மனித மானங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கடைசி சந்தர்ப்பம் அது. அல்லாஹ்வுடைய செல்லம் அவர்கள் சஹாபாவை கேட்கின்றார், அலா ததுரூன ஐய யௌமி, அல்லாஹ்வுடைய துல்ஹஜ்ஜுடைய மாதம் கடைசியிலே அந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது பிறை அந்த தினத்திலே என்ன நாள் என்று ஐயோ மின் ஹாதா, இது என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபா பட்டார்கள். இருக்கின்ற இந்த யௌமுன் நஹர் அல்லது அரபாவுடைய நாள், இந்த தினங்களுக்கு வேறு பெயர்கள் வைத்து விடுவார்களா என்று யோசிக்கின்ற அளவுக்கு அவர்கள் யோசித்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அதனை அறிவார்கள் என்று சொன்னதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைஸ பியௌமின் நஹர், இது துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் அல்லவா, அறுத்து பலியிடுகின்ற நாள் அல்லவா? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கேள்வியின் மூலமாக அந்த நாளை ஞாபகப்படுத்த மீண்டும் கேட்டார்கள், ஐயோ மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களிடம் வினவ சஹாபாக்கள் சொன்னார்கள், மௌனமாக இருக்க இந்த மாதத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சூட்டி விடுவார்கள் என்று விளங்க கேள்வியை தொடுக்கின்றார்கள், ஐயு பலதின் ஹாதா, இது எந்த இந்த நாங்கள் இருக்கின்ற இது ஊர் எந்த ஊர் என்று தெரியுமா உங்களுக்கு என்று 3வது கேள்வியை தொடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் அதற்கும் அப்படியே மௌனமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைஸத் பில் பல்தத்தில் ஹராம், இது மஸ்ஜிதுல் ஹராம் அமைந்திருக்கின்ற புனிதமிக்க ஊர் அல்லவா இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது கேள்விக்கும் பதிலளித்து விட்டு ஒரு சில செய்திகளை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடைசி அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அக்ராலக்கும் அலைக்கும் ஹராமுன், உங்கள் ஒவ்வொருவருடைய உடைமைகளும், உங்கள் ஒவ்வொருவருடைய உடைகளும், உயிர்களும், உங்களுடைய இரத்தங்களும் அது பாதுகாக்கப்பட வேண்டியது, மற்றவர்களுக்கு அது தடுக்கப்பட்டிருக்கின்றது, ஹராமாக இருக்கின்றது. எனவே இதிலே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா, இன்றைய இந்த முக்கியமான நாள் இருக்கின்றதே, இன்றைய இந்த முக்கியமான சங்கையும் பொருந்திய மாதம் இருக்கின்றதே, இந்த கண்ணியமான ஊர் இருக்கின்றதே, இதனை போல ஒவ்வொரு மனிதர்களுடைய உரிமைகளும் மானங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித மானங்களை, மனித உரிமைகளை, மனித சுய கௌரவங்களை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து எமது நாடுகளிலிருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகின்ற அந்த ஊரை பார்த்து,
அது அமைந்திருக்கின்ற இடத்தை பார்த்து, அந்த நாளை பார்த்து, காபாவை பார்த்து, இதனை போல சங்கை மிக்கது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை அந்த இடத்திலே செய்கின்றார்கள். எனவே மனிதர்களுடைய மானங்களும் உரிமைகளும் அவர்களுக்கு சரியான முறையிலே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதிலே யாருமே எந்தவித கலக்கத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத் ஒவ்வொரு மனிதர்களும் நானும் நீங்களும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய அதனுடைய தரஜமாவை தமிழாக்கத்தை படிக்க வேண்டிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஞாபகப்படுத்த வேண்டிய அழகிய ஒரு சூறா அது. அல்லாஹு தாலா அந்த சூறாவிலே 11வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட எங்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா ஐயகூனு கைரம் மின்ஹும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு சமுதாயத்தை பார்த்து, ஒரு சமூகத்தை பார்த்து அவர்களை பரிகாசம் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை விட ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவர்களாக நல்லதாக காட்டுகின்றான். வலா நிசா உம்மி நிசாய், ஒரு பெண்கள் மற்ற பெண்களை பரிகாசம் செய்ய வேண்டாம், அவர்கள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா தொடராக கூறுகின்றான். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் கஞ்சாடைகள் மூலம் ஒருவருடைய மானத்தை போட்டுவதோ ஒருவருடைய உரிமையிலே கையடிப்பதோ தடுக்கப்படவியது. நீங்கள் அவ்வாறு செய்து கொள்ள வேண்டாம். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்கள் கஞ்சாடை மூலமா நீங்கள் பரிகாசம் செய்ய, வலா தனாபசு பில் அல்காப், நீங்கள் பட்டங்கள் சூட்டி மற்றவர்களை அழைக்க வேண்டாம். எனவே இந்த விஷயங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டிய செய்யக்கூடாத விடயங்கள் என்று அல்லாஹ் தஆலா சில தடைகளை சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், ஒருவர் ஈமான் கொண்டதுக்கு பிறகு அவர் கூறுகின்ற வார்த்தைகளிலே மிகவும் மோசமான வார்த்தை தான் பெயர்தான் ஒருவருக்கு பட்ட பெயர் சூட்டுவது. நீங்கள் அதிலே தவிர்ந்து கொள்ளுங்கள். யார் இப்படியெல்லாம் செய்துவிட்டு அவர் தௌபா செய்யவில்லையோ அவர் மிகப்பெரிய அநியாயக்காரர் என்று எங்களுக்கு சூரத்துல் ஹுஜராத் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையினை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது, சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மனித மானங்களிலே விளையாடுவதை நாங்கள் மிக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களை சஹாபாக்களை கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், அது உங்களுக்கு என்ன என்று தெரியுமா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், அல்லாஹு ஆலம், அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் புறம் என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துகின்றார்கள். திக்ருக அஹாக, உமது சகோதரன் விரும்பாத ஒன்றுதான் புறம் பேசுவது என்று சொல்லப்படும் என்று சொன்னதற்கு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஒரு எழுப்புகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஒருவர் பற்றி பேசுகின்றோம், அந்த பேசுகின்ற விடயம் அவர் உண்மையிலே அவர் அவ்வாறு இருக்கின்றார் என்றால், அவர் கூறுகின்ற நாங்கள் உண்மையாக அவரை பற்றி பேசுகின்றோம் என்றால் அதுவும் புறமாகுமா? அவர்களிடம் இருப்பதைத்தானே நாங்கள் பேசுகின்றோம் என்றவாறு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதரிடத்திலே இருக்கின்ற அந்த பண்பு இல்லையோ, அது சம்பந்தமான
குறைகளை, அது சம்பந்தமான விடயங்களை, தன்மைகளை கூறுவது, அது அவதூறு கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில். எனவே ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற குறைகளை அல்லது அவனை பற்றிய ஒரு தன்மையினை நாங்கள் கூறுகின்றோம் என்றால் அது புறம் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியினை கூறுகின்றோம், அந்த மனிதரிடத்திலே அந்த செய்தி இல்லை, நாங்கள் பொய்யான முறையிலே சொல்லுகின்றோம் என்றால் அது அவதூறு என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் புறம் என்றால் என்ன, அவதூறு கூறுவதென்றால் என்ன என்ற செய்தியினை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் மிகவும் பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரின். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், எனது சமூகத்திலே எல்லா நபர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லல் முஜாஹிரின், ஒரு கூட்டத்தாரை தவிர. முஜாஹிரின் என்ற அந்த கூட்டத்தாரை தவிர என்று சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் முஜாஹிரின் என்றால் யார் என்று யார சொல்லலாம் என்று கேட்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஜாஹிரின் என்றால் எங்களுக்கு தெரியும், யார் தான் செய்த பாவத்தினை, ஒருவர் இரவிலே பாவம் செய்கின்றார், அந்த பாவத்தினை காலையிலே நான் இவ்வாறான ஒரு பாவம் செய்து விட்டேன் என்று தான் செய்த பாவத்தினை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துகின்றாரோ இவருடைய பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படாது என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கையாக எங்களுக்கு காட்டினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? ஒருவர் தான் செய்த பாவத்தை, ஒருவர் தான் செய்த குற்றத்தையே மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தக் கூடாது என்றிருந்தால், தான் செய்யாத, ஒருவர் புரியாத, அவரை பற்றி அவர் உண்மையாக அவர் நடந்து கொள்ளாமல் நாங்கள் ஒருவரை பற்றி பேசுகின்றோம் என்றால், ஒருவரை பற்றி சொல்லுகின்றோம் என்றால் அது எவ்வாறு அனுமதிக்க முடியும் என்று நாங்கள் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒரு செய்தியை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையாக மனித மானங்கள் பற்றிய ஒரு செய்தியினை அல்லாஹு தாலா சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 19வது வசனத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷா. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியிலே ஒரு பாவகரமான ஒரு செயலினை பரப்புவதற்கு யார் விரும்புகின்றீர்களோ, பாவகரமான ஒரு தப்பினை, ஒரு தவறான செயலினை யார் ஈமான் கொண்ட மக்களுக்கு விரும்புகின்றாரோ அல்லாஹு தாலா இவர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையினை சொல்லுவதை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. லஹும் அதாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆகிரா வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக சில இபாதத்துகளுக்கு அல்லது சில செயல்களுக்கு அல்லாஹு தாலா ஹதீஸ்களிலும் பார்க்க முடியும், அல் குர்ஆனிலும் பார்க்க முடியும், இந்த உலகத்திலும் நன்மை இருக்கின்றது, நாளை மறுமையிலும் நன்மை இருக்கின்றது என்று சில குறிப்பிட்ட செயல்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். அதனை போல இந்த அல் குர்ஆனிய வசனத்திலும் இவ்வாறான தவறினை யார் செய்ய முற்படுகின்றாரோ, ஒரு பாவத்தினை, பாவகரமான செயலினை, ஒரு தப்பினை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப யார் விரும்புவாரோ இவருக்குரிய தண்டனையாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், லஹும் அதாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆகிரா. இவருக்கு இந்த உலகத்திலும் வேதனை இருக்கின்றது, நாளை மறுமையிலும் வேதனை இருக்கின்றது என்ற செய்தியினை எங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த செய்தியினூடாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு சரியா எமது வாழ்க்கையிலே, எமது குடும்பங்களிலே, எமது சமூகத்திலே நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கும். இதையெல்லாம் தான் இன்னைக்கு முக நூல்களில், பொது தளங்களில் எல்லாம் ஒரு மனிதர்களுடைய மானங்கள் புரையோடப்பட்டு, ஒரு மனிதர்களுடைய மானங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு, இவர் அவ்வாறு நடந்து கொண்டார், இவர் இவ்வாறு நடந்து கொண்டார் என்று நாங்கள் பகிரங்கமாக பேசுகின்ற செய்தியினை
பகிரங்கமாக ஒருவரைக்கு மத்தியிலே நாங்கள் அதனை பற்றி பேசுவதை கதைப்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்கள், அன்பான இறைநேசர்களே, அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பாவம், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கொடூரமான தண்டனை இருக்கின்றது என்றால் இவ்வாறான செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெற, இவ்வாறான செயல்களிலிருந்து நாங்கள் தவிர்ந்து நடக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹு தாலா எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹு தாலாவுடைய மிஅராஜ் பயணம் பற்றிய மிகப்பெரிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய பயணத்தின் போது நரகம் காட்டப்படுகின்றது, சுவர்க்கம் காட்டப்படுகின்றது, நிறைய சந்திப்புகளை மேற்கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரயாணத்தின் போது நரகம் அவர்களுக்கு காட்டப்படுகின்றது. நரகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வினை கண்ணுறுகின்றார்கள், பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த நரகத்திலே சிலர்களுக்கு நகங்கள் செம்புகளின் மூலமாக மாற்றப்பட்டு, மனிதர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்புகளால் மாற்றப்பட்டு பெரிதாக்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நரகத்திலே தனது நகங்களால் நெஞ்சினை கீறி கிழித்து தான் கிழித்த அந்த மாமிசத்தை அவர்கள் உண்டு கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இந்த மனிதர்கள் யார், இவர்கள் ஏன் இவ்வாறு தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அந்த நபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்கின்றார்கள், இவர்கள் தான் மனிதர்களுடைய மானங்களில் விளையாடியவர்கள், மனிதர்களுடைய மானங்களை அம்பலப்படுத்தியவர்கள், ஒருவருக்கு இருக்கின்ற தனித்தன்மைகளில், சுயமரியாதையில், சுய கௌரவத்தில் கையடித்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே நான் ஒரு மனிதரை பற்றி பேசுகின்றேன் என்றால் அது அவரிடம் இருக்கின்ற செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் செய்யாத ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அவரிடம் இருக்கின்ற தனித்தன்மைகளில் ஒன்றல்லாத விடயமாக இருந்தாலும் சரி, எமக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது அதனை மற்றவர்களிடம் முறைப்படுவதற்கு, அதனை பற்றி புறம் பேசுவதற்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அவ்வாறு செய்பவர்கள், அவ்வாறு கூறுபவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்ததை போல தனது நகங்கள் செம்புகளால் அளக்கப்பட்டு அவர்களுடைய மாமிசத்தை தானே உண்ணக்கூடிய மிக பயங்கரமான அந்த காட்சியினை நாளை மறுமையிலே இவ்வாறானவர்களுக்கு இருக்கின்றது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறைநேசர்களே, நாங்கள் மனித மானங்களில் விளையாடுவதை மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய விடயங்களிலே ஒவ்வொருவரும் சரியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எமது குடும்பங்களில், எமது சகோதரங்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, கொஞ்சம் தாண்டி சமூகத்துக்கு மத்தியிலே, அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலே நிறைய பிரச்சனைகள், நிறைய குடும்ப முரண்பாடுகள், இவைகளை எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனையை மற்றவர்களிடம் சென்று குறை கூறி அவதூறு கூறி திரிவதை நாங்கள் குறிப்பாக பயந்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியினை சொன்னார்கள், நாளை மறுமையிலே அதிகமாக நரகில் இருப்பதாக மிக பயங்கரமான ஒரு செய்தியினை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அதற்கு பல்வேறு செய்திகளையும் சொல்லப்படுகின்றது. மிக முக்கியமான ஒரு செய்திதான் குறை கூறுதல், அவதூறு கூறுதல் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான விடயங்களிலிருந்து தவிர்த்து கொண்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஒவ்வொரு மனிதர்களுடைய மானங்களை புனிதமாக அந்த ஹஜ்ஜுடைய நாளுக்கு, அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு, அந்த காபத்துல்லாவுக்கு, மக்கமா நகருக்கு புனிதம் என்று சொன்னார்களோ அதனை போல கண்ணியப்படுத்தி நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கும், இவ்வாறான தண்டனைகளை மாட்டுப்படாமல், இவ்வாறான மனித மானங்களில் விளையாடி நாளை மறுமையிலே இவ்வாறான தண்டனைக்குரியவர்களுள் ஆளாகாமல் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.